நினைத்தாலே இனிக்கும் சீரியல் ஜூன் 17 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத சின்ன ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. ராணி ஒரு பக்கம், ஜட்ஜு மட்டும் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், என் கதை முடிஞ்சது, நானும் ஜெயிலுக்கு போயிடுவேன், அந்த சித்தார்த்தும் ஜெயிலுக்கு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் எல்லாமே யோசிச்சு பார்க்குறாங்க. எல்லாரும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படியெல்லாம் ராணியை அன்பாக பார்த்துக்கிட்டாங்க, பாசமாக பழகுனாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்குறாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இது ரொம்ப நல்ல குடும்பம், நம்ம வாழ்க்கை எப்போவுமே இப்படி தான், ஆனால் இந்த குடும்பம் அப்படி இல்லை, ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பம், உண்மை மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த குடும்பமே சின்ன பின்னம் ஆயிருமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ராணி. கரெக்டாக அந்த டைமில் ஜட்ஜ் வந்து டெஸ்ட் ரிப்போர்ட்டை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆப்போசிட் சைடு அட்வொகேட் இவங்க ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்காங்க, இந்த சித்தார்த் தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அந்த டைமில் காற்றடிக்குது. உடனே அந்த ரிப்போர்ட் வந்து பறந்து கீழே விழுந்துடுது. ஜட்ஜு கீழே குமிஞ்சு எடுக்கிறதுக்குள்ளேயே நெகட்டிவ்னு இருந்த இடத்துல பாசிட்டிவ்னு மாறிடுது. ஜட்ஜ் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்ததும் அந்த அட்வொகேட்டை திட்டுறாரு. எதையுமே முழுசாக தெரிஞ்சுட்டு பேச மாட்டீங்களா, உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி அவரை திட்டுறாங்க. டெஸ்ட் ரிப்போர்ட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு, அப்போது இந்த பொண்ணு தான் உண்மையான பொம்மி அப்படிங்கிறாரு ஜட்ஜு. இதை கேட்டு எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. மீதி இருக்கிற தாத்தா பாட்டி சித்தார்த்தனை இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் அந்த பொம்மி வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு ராணி ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. தாத்தா ராணியை புகழ ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாமே உன் வேலை தானே, எனக்கு தெரியும், நீ அப்போவே லேட்டாக வரும்போதே நீ ஏதோ பண்ணிட்டு வரேன்னு நினச்ச, கரெக்டாக போச்சு அப்படின்னு அவரும் சந்தோஷப்படுறாரு. ஜட்ஜு பேச ஆரம்பிக்கிறாரு. இவ்வளோ நாள் பொம்மியோட சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டு இருந்துச்சு, இனிமேல் அவங்களுடைய சொத்துக்களை அவங்களுக்கே வழங்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதோட கோர்ட் புரிஞ்சதை எல்லாரும் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பூமியோட ஆப்போசிட் சைட் கேங் ஃபுல்லாகவே தலையில் அடிச்சுட்டு ரொம்ப டென்ஷனாகி வெளியே வராங்க. தாத்தா பாட்டி பொம்மி அப்புறம் சித்தார்த் எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிறாங்க பாட்டி. முதல்ல வீட்டுக்கு போனது உங்கள் 2 பேர்த்துக்கும் சுற்றி போடணும், ஏகப்பட்ட திருஷ்டி உங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ட்டில் நடந்த கூத்தையெல்லாம் பார்த்து நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படிங்கிறாங்க பாட்டி. பாட்டி நான் பயப்படவே இல்லை, எனக்கு தான் தெரியுமே ரிசல்ட் இப்படி தான் வரும்னு அப்படிங்கிறாரு சித்தார்த். பொம்மி உன் கூட இருக்க வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறாங்க பாட்டி. ராணி அப்படியே மைண்ட் வாய்ஸில் யோசிக்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு மேலே பரிகார கல்யாணத்தையும் நல்லபடியாக முடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க பாட்டி. இதை கேட்ட ராணி உடனே திருப்பியும் யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த ஆப்போசிட் கேங் ஃபுல்லாகவே என்ன நடந்திருக்கும், நீ தான் பார்த்தேன்டா, அது எப்படிடா திடீர்னு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லேடி போலீஸ் என்னடானா ஜட்ஜுக்கிட்ட போய் நின்று, சார் ஆரம்பத்தில் அந்த பொண்ணு முகத்தில் ஒரு பயம் தெரிஞ்சது, ஒரு பதட்டமும் இருந்துச்சு, அதே மாதிரி அந்த அட்வொகேட் அதே மாதிரி கை கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தார். ரிப்போர்ட் உங்கள் கைக்கு வந்ததுமே ஏதோ ஒரு மேஜிக் நடந்திருக்கு, அது என்னங்கிறத கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க அந்த லேடி போலீஸ். தீர்ப்பே கொடுத்து முடிச்சாச்சேம்மா அப்படிங்கிறாங்க ஜட்ஜு. சார் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன் அப்படிங்கிறாங்க. நீ தான் துப்பறியும் புலியாச்சே, சரிம்மா அப்படின்றாரு ஜட்ஜும். இப்போது மொத்த ஃபேமிலியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சித்தார்த்துக்கும் பொம்மையை நடிக்கிற ராணிக்கு 2 பேர்த்துக்கும் ஆரத்தியெல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி திரும்பியும் பழைய கதையே பேசுகிறாங்க. அப்புறம் கல்யாணம் நடத்துறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் சரி, பொம்மி வா உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் கூப்பிட்றாங்க ரூமுக்கு. தாத்தா நீங்கள் ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா, என்ன அப்படின்னு சொல்லி ராணி வந்து தாத்தா கிட்ட கேட்குறாங்க. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு சித்தார்த் ரூமுக்கு. எல்லாரும் ரொம்ப தப்பாக பேசினாங்க, ஆனாலும் நீ என்னை காப்பாற்றுறதுக்கு கரெக்டாக வந்துட்ட, நீ இல்லைன்னா நான் இல்லை பொம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாங்க. சரி அதை எல்லாமே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கூப்பிட்ருக்காங்க, நான் போய் என்னென்னு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பொம்மி வந்து எஸ்கேப் ஆகுறாங்க. தாத்தாவை வெளியே கூட்டிகிட்டு வந்து, நான் இதுக்கு மேலே இங்கேருந்து எஸ்கேப் ஆக போகிறேன், அந்த பாட்டி என்னடானா எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க, தாடிக்காரன் என்னடானா எப்போ பாயலான்னு சொல்லி பார்த்துட்ருக்கான், இதுக்கு மேலே என்னாலையெல்லாம் முடியாது, நான் நாளைக்கு காலையில் கிளம்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. தாத்தா விடிய யோசிச்சுட்டே இருக்காரு. காலையில் ராணி மட்டும் இங்கேருந்து கிளம்பிட்டா சித்தார்த் என்ன ஆவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்